ஸ்தோத்திரம் 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 அப்பா. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. உமக்கு மகிமை செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த 3வது வாரத்தின் இந்த பகல் வேளைக்காக ஆண்டவரே, இந்த காலை சபை கூடுதலுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆன்லைன் மூலமாக ஆண்டவரே இன்றைக்கு இந்த செய்தியை ஆண்டவரே, இந்த வார்த்தையை ஆண்டவரே கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் ஆண்டவரே, நாங்கள் பாடல் பாடும்போது உம்மை ஆராதிக்கும் போது ஆண்டவரே, பரிசுத்த அலங்காரத்துடனே என்னை தொழுது கொள்ளுங்கள் என்று வாக்குரைத்த தேவன் ஆண்டவரே, இந்த கால சூழ்நிலைகள் நிமித்தம் நாங்கள் இந்த ஆன்லைன் சர்வீஸை ஆயத்தம் செய்திருக்கிறோம். எல்லா பிள்ளைகளும் வீடுகளில் ஆண்டவரே, பல இடங்களில் ஆண்டவரே, இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மீதும் என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நீர் இடைபடும்படியாக ஆண்டவரே பேசுகிற நீங்களெல்லாம் ஆவியானவரே உங்களோடு பேசுவார் என்ற வார்த்தையின்படி ஆண்டவரே, இந்த நேரத்தை வீடுகளில் ஒதுக்கி முழு நேரமும் பயத்தோடு பக்தியோடு இதை கவனிக்க எங்கள் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கர்த்தர் இருதயத்தை திறந்தருளும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆராதனையின் ஒவ்வொரு பகுதிகளையும் உடைய கரத்தில் கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரே இன்றைக்கு ஆண்டவரே இந்த வார்த்தையோடு இடைபடுகிற தேவன் ஆண்டவரே, மனுஷன் அப்பத்தினால் மட்டுமல்ல கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்ற வார்த்தையின்படி உடைய சத்தத்தை கேட்கும் போது ஆண்டவரே, நாங்கள் அவற்றிற்கு செவி கொடுத்து அவற்றிற்கு கீழ்ப்படிந்து ஆண்டவரை வருகிற நாட்களில் நீர் எங்களுக்காக வைத்திருக்கிற உயர்ந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள கர்த்தர் எங்களுக்கு கிருபை பாராட்டும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆங்காங்கே இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் தேவையோடு வாஞ்சியோடு தாகத்தோடு பலவித எண்ணங்களோடு இன்றைக்கு இருக்கலாம் ஆண்டவரே. ஆனால் வார்த்தையை அனுப்பி விடுதலை செய்கிறவர், வார்த்தையை அனுப்பி சுகப்படுத்துகிறவர், வார்த்தையினால் சகலவற்றையும் சிருஷ்டித்தவர் தேவன் ஆண்டவரே. இந்த வீடுகளில் இடங்களில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மீதும் இப்பொழுதே உடைய தூதருடைய கரம் இடைபடும்படியாக ஜெபிக்கிறோம். தொடர்ந்துள்ள ஒவ்வொரு பகுதிகளையும் உடைய கரத்தில் ஒப்படைக்கிறோம். கர்த்தர் தாமே வழி நடத்தும் ஆசீர்வதியும் மீட்பர் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமீன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் தொடர்ந்து பாடல் பாடி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் நம்மோடு இடைப்படுவாராக. ஆமீன். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த காலை ஆராதனையில் ஆன்லைன் மூலமாக கலந்து கொள்ள வந்திருக்கும் யாவரையும் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறோம். கர்த்தர் நல்லவர். கடந்த ஒவ்வொரு நாளும் கர்த்தர் நம்மை கண்ணின் மணி போல் பாதுகாத்து இந்த ஆராதனையை கூட்டி சேர்த்திருக்க. ஹல்லேலூயா. அந்த நல்ல தேவனை எல்லோரும் சேர்ந்து ஆராதிக்கிறதாக ஒரு பழைய பாடலை பாடி கர்த்தரோட நாமத்தை மயப்படுத்துவோம். சர்வலோ ஆதிப நமஸ்காரம், சர்வ சிருஷ்டிகனே நமஸ்காரம், தரை கடல் உயர்வான் சகலமும் படைத்த தயபர பிதாவே நமஸ்காரம் என்ற பாடலை பாடி கர்த்தரோட நாமத்தை மயப்படுத்துவோம். ஹல்லேலூயா, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நமஸ்காரம், சர்வ சிருஷ்டிகனே நமஸ்காரம், தரை கடல் உயர்வான் சகலமும் படைத்த தயபர பிதாவே நமஸ்காரம், தரை கடல் உயர்வான் சகலமும் படைத்த தயபர பிதாவே நமஸ்காரம், திருஅவதாரா நமஸ்காரம், ஜகதிரட்சகனே நமஸ்காரம், தரணியில் மனுட உயிரடைந்தோங்க கருவினில் மாண்டோ நமஸ்காரம்,
கர்த்தாதி கர்த்தா கருண சமுத்திரா நித்ய கிரியேகா நமஸ்காரம் கர்த்தாதி கர்த்தா ஆமென் ஹalleluya நமஸ்காரம் சர்வலோகாதிப நமஸ்காரம் சர்வ சிருஷ்டிகரே நமஸ்காரம் தரை கடல் உயிர்வா சகலமும் படைத்த ஆமென் ஹalleluya நமஸ்காரம் தரை கடல் உயிர்வா சகலமும் படைத்த தயவர ஆமென் பரிசுத்த ஆவி நமஸ்காரம் பரிசுத்த ஆவி நமஸ்காரம் பரமசத்குருவே நமஸ்காரம் அருபியாய் அடியார் அகத்தினில் வசிக்கும் ஆமென் நமஸ்காரம் அருபியாய் அடியார் அகத்தினில் வசிக்கும் அரிய சித்தே சதா நமஸ்காரம் சர்வலோகாதிப நமஸ்காரம் சர்வ சிருஷ்டிகனே நமஸ்காரம் தரை கடல் உயிர்வார் சகலமும் படைத்த தயவர பிதாவே நமஸ்காரம் தரை கடல் ஆமென் ஹalleluya தயவர பிதாவே நமஸ்காரம் முத்தொழிலோனே நமஸ்காரம் மூன்றில் ஒன்றோனே நமஸ்காரம் கர்த்தாதி கர்த்தா கருண சமுத்திரா நித்ய திரியேகா நமஸ்காரம் கர்த்தாதி கர்த்தா கருண சமுத்திரா நித்ய திரியேகா நமஸ்காரம் சர்வலோகாதிப நமஸ்காரம் சர்வ சிருஷ்டிகரே நமஸ்காரம் ஆமென் ஹalleluya படைத்த தயவர பிதாவே நமஸ்காரம் தரை கடல் உயிர்வா சகலமும் ஆமென் திரு அவதாரா நமஸ்காரம் நமஸ்காரம் திரு அவதாரா நமஸ்காரம் ஜகத்திரட்சகரே நமஸ்காரம் தரணியில் மனுடர் உயிரடைந்தோங்க கருவினில் மாண்டோய் நமஸ்காரம் தரணியில் மனுடர் உயிரடைந்தோங்க ஆமென் ஹalleluya நமஸ்காரம் சர்வலோகாதிப நமஸ்காரம் சர்வ சிருஷ்டிகனே நமஸ்காரம் தரை கடல் உயிர்வார் சகலமும் படைத்த தயவர பிதாவே நமஸ்காரம் தரை கடல் உயிர்வார் சகலமும் படைத்த தயவர பிதாவே நமஸ்காரம் சர்வலோகாதிப நமஸ்காரம் ஆமென் ஹalleluya தரை கடல் உயிர்வார் சகலமும் படைத்த தயவர பிதாவே நமஸ்காரம் தரை கடல் உயிர்வார் சகலமும் படைத்த தயவர பிதாவே நமஸ்காரம் முத்தொழிலோனே நமஸ்காரம் மூன்றிலொன்றோனே நமஸ்காரம் கர்த்தாதி கர்த்தா கருண சமுத்திரா நித்ய திரியேகா நமஸ்காரம் கர்த்தாதி கர்த்தா கருண சமுத்திரா நித்ய திரியேகா நமஸ்காரம் சர்வலோகாதிப நமஸ்காரம் சர்வ சிருஷ்டிகனே நமஸ்காரம் தரை கடல் உயிர்வா சகலமும் படைத்த தயவர பிதாவே நமஸ்காரம் தரை கடல் உயிர்வா சகலமும் படைத்த தயவர பிதாவே நமஸ்காரம். நாம் எல்லாரும் அப்படியே கண்களை மூடி சில நிமிடங்கள் நாம் இருந்த இடங்களில் எல்லா பிள்ளைகளும் நோக்கி பார்ப்போம். ஆண்டவரே, கடந்த நாளில் ஏற்பட்ட இந்த மழையின் நிமித்தம் நாங்கள் ஒருவேளை
ஆண்டவரே இந்த ஆன்லைன் சர்வீஸை உடைய அநாதி தீர்மானத்தின்படி ஆயத்தம் பண்ணியிருக்கலாம். அநேக பிள்ளைகள் ஆண்டவரே ஷார்ஜா, ஜபல் அலி, இன்னும் அஜ்மான் பகுதிகளில் இந்த வெள்ளத்தின் மாற்றங்கள் இன்னும் நடைபெறவில்லை. அது நிமித்தமாக இன்றைக்கு ஆண்டவரே கர்த்தர் எங்களுக்கு இந்த ஆன்லைன் சர்வீஸ் ஏற்படுத்தினீர். ஆண்டவரே விசேஷமாக இந்த நாளில் இதை நாங்கள் உண்மையோடு இருக்கிற இடங்களில் ஆசரிக்க நீர் கொடுத்த கிருபைக்காக நன்றி அப்பா. பேசுகிற ஆண்டவரே நாங்கள் அல்ல, என் ஆவியானவர் எங்களோடு இடைப்படுங்க ஆண்டவரே. நாங்கள் வீடுகளில் இன்றைக்கு இருந்தாலும் உம்முடைய சத்தம் காதேஸ் வனாந்திரங்களை அதிர பண்ணுகிற சத்தம் ஆண்டவரே, உம்முடைய சத்தம் பெண் மானங்களை ஈன பண்ணுகிற சத்தம் ஆண்டவரே. இன்றைக்கு உம்முடைய வார்த்தை எங்கள் மீது வல்லமையாக இறங்கப் போகிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆகின்றவரே. எல்லா பிள்ளைகளும் இருக்கிற இடங்களில் பலனற்று போய் இருக்கலாம். வேதம் சொல்கிறது, பலன் உள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காகிலும் உமக்கு உதவி செய்வது லேசான காரியம் ஆண்டவரே. இந்த காலை ஆராதனையில் எங்களுக்கு உதவி செய்கிறவர் ஆண்டவரே, எங்களை வலக்கரம் பிடித்து நடத்துகிறவர் ஆண்டவரே, எங்களை கண்மணி போல நடத்துகிற தேவன் ஆண்டவரே. இந்த காலை ஆராதனையில் நீர் இடைபடும்படியாக எங்களோடு பேசும்படியாக ஆண்டவரே, எங்களுக்காக கல்வாரியில் சகலவற்றையும் ஆண்டவரே நீர் சகித்தீர் ஆண்டவரே. மால் தாங்க முடியாத வலி இருந்த போதும் ஆண்டவரே அந்த கோர சிலுவை எங்களுக்காக ஏற்றுக்கொண்டீர். இன்றைக்கு இந்த காலை ஆராதனையில் வீடுகளில் இல்லங்களில் ஆண்டவரே இந்த சத்தத்தை இந்த ஜெபத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகள் பலவித சூழ்நிலையில் காணப்பட்டாலும் ஆண்டவரே எங்கள் பாரங்களை மாற்றுகிற தேவன், எங்களோடு நீர் இடைபடுகிற கிருபைக்காக ஆண்டவரே உமக்கு கொடான கோடி நன்றிகளை செலுத்துகிறோம் ஆண்டவரே. நம்ம எல்லா பிள்ளைகளும் இருக்கிற இடங்களில் ஒரே ஒரு அடியின் பாடலை பாடி நம் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக கடந்து போக போகிறோம். எல்லாரும் இருக்கிற இடங்களில் ஆண்டவரே தேவனே நான் உமதண்டையில் இன்னும் நெருங்கி சேர்வதே என் ஆவல் பூமியில், இன்னும் நெருங்கி சேர்வதே ஆவல் பூ. எல்லாரும் இருக்கிற இடங்களில் சொல்லுவோமா, மாவலிய மாவலிய கோரமாக வன் சிலுவை மீதினில் நான் மாவலிங்க நேரிடினும் ஆவலாயும் நண்டை சேரே தேவனே நான் உமதண்டையில் இன்னும் நெருங்கி சேர்வதே ஆவல் போ. எல்லாரும் இருக்கிற இடங்களில் வாயை திறந்து உண்மையாக பாடுவோமா? இன்னும் நெருங்கி எல்லா ஆவல் போ. பரத்திற்கேறும் படிகள் போலவே பரத்துக்கேறும் படிகள் போலவே எல்லாம் சொல்லுங்க. என் பாதை தோன்ற பண்ணுமையா. ஆண்டவரே இந்த காலை ஆராதனையில் எங்க எண்ணங்களை நிறைவேற்றுகிறவர், எங்க விருப்பங்களை நிறைவேற்றுகிறவர், எங்க ஏக்கங்களை நிறைவேற்றுகிறவர். எல்லாரும் இருக்கிற இடங்களில் வீடுகளில் ஆராதனையில் இந்த பாடலை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகள் இந்த காலையில் ஆண்டவருடைய பிரசன்னத்தை உணர்ந்தவர்களாக எல்லாம் சொல்லுங்க. கிருபையாக எனக்கு அளித்ததெல்லாம் கிருபையாக நீரனுக்கு தருவதெல்லாம் உமதண்டை அருமையாய அழைத்து அன்பின் தூத நாக செய்த காலையில் ஆண்டவரே நம்முடைய பாதப்படியில் மரியாளை போல வீற்றிருக்கிற ஆண்டவரே, என் ஏக்கங்கள் நிறைவேற்றப்பட, என் எண்ணங்கள் நிறைவேற்றப்பட, என் விருப்பங்கள் நிறைவேற்றப்பட மோடு நெருங்குவதற்காண்டவரே புதிய கிருபையினால் என் அபிஷேகிங்க. தேவனே ஆண்டவரே இன்னும் நேரம்
சிநேகம் ஆண்டவரே, உம்மோடுள்ள அன்பு ஆண்டவரே என்னில் அதிகரிக்கட்டும் ஆண்டவரே. என் குடும்ப வாழ்க்கையில், என் தனிப்பட்ட ஜீவியத்தில், எங்கள் வாழ்க்கையில் ஆண்டவரை உம்மோடு நெருங்குவதற்கு ஆண்டவரை எங்களை தகுதிப்படுத்துங்க, எங்களை பக்குவப்படுத்துங்க ஆண்டவரே, எங்களை உருவாக்குங்க ஆண்டவரே. இந்த ஆராதனை ஆண்டவரை எங்கள் வாழ்க்கையில் ஒரு விடுதலை, வெற்றியை, மாற்றத்தை சபைக்கு, தேசத்துக்கு, குடும்பங்களுக்கு, பிள்ளைகளுக்கு ஆண்டவரை, இந்த ஆன்லைன் செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் பலவித வியாதிகளோடு, பலவித போராட்டங்களோடு ஆண்டவரை, விடுதலைகளுக்காக, வெற்றிகளுக்காக, ஆசீர்வாதங்களுக்காக, திருமணங்களுக்காக ஆண்டவரை, குழந்தை பாக்கியங்களுக்காக இப்போது ஜெபித்துக் கொண்டிருக்கலாம் ஆண்டவரே. இன்றைக்கு கர்த்தருடைய வல்லமை புறப்பட்டு வருவதற்காக நன்றி. கர்த்தர் தொடர்ந்து எங்களோடு இடைப்படுங்க ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவர் ஆசீர்வதியும். மீட்பர் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. நாம் அப்படியே இருக்கிற இடங்களில் எல்லா பிள்ளைகளும் இருந்த வண்ணம் நான் வாசிக்கும்போது என்னோடு சேர்ந்து சங்கீதம் 28 நான் வாசிக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். சங்கீதம் 28. என் கண்மலையாகிய கர்த்தாவே, உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன். நீர் கேளாதவர் போல மௌனமாய் இராதேயும். நீர் மௌனமாய் இருந்தால் நான் குழியில் இறங்குகிறதற்கு ஒப்பாவேன். நான் உம்மை நோக்கி சத்தமிட்டு உம்முடைய பரிசுத்த சந்நிதிக்கு நேராக கையெடுக்கையில் என் விண்ணப்பங்களின் சத்தத்தை கேட்டருளும். அயலானுக்கு சமாதான வாழ்த்துதலை சொல்லியும் தங்கள் இருதயங்களில் பொல்லாப்பை வைத்திருக்கிற துன்மார்க்கரோடும் அக்கிரமக்காரரோடும் என்னை வாரிக்கொள்ளாதேயும். அவர்களுடைய கிரியைகளுக்கும் அவர்களுடைய நடத்தைகளின் பொல்லாங்குக்கும் தக்கதாக அவர்களுக்கு செய்யும். அவர்கள் கைகளின் செய்கைக்கு தக்கதாக அவர்களுக்கு அழியும். அவர்களுக்கு சரிக்கு சரிக்கட்டும். அவர்கள் கர்த்தருடைய செய்கைகளையும் அவர் கரத்தின் கிரியைகளையும் கவனியாதபடியால் அவர்களை இடித்து போடுவார். அவர்களை கட்டமாட்டார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் என் விண்ணப்பங்களின் சத்தத்தை கேட்டார். கர்த்தர் என் பலனும் என் கேடவும் ஆயிருக்கிறார். என் இருதயம் அவரை நம்பி இருந்தது. நான் சகாயம் பெற்றேன். ஆகையால் என் இருதயம் களிகூறுகிறது. என் பாட்டினால் அவரை துதிப்பேன். கர்த்தர் அவர்களுடைய பலன். அவரே தாம் அபிஷேகம் பண்ணினவனுக்கு அரணான அடைக்கலமானவர். தேவரீர் உமது ஜனத்தை இரட்சித்து உமது சுதந்திரத்தை ஆசீர்வதியும். அவர்களை போஷித்து அவர்களை என்றென்றைக்கும் உயர்த்தி அருளும். ஆண்டவரே, நீரே எங்கள் கண்மலையாகிய கர்த்தர். இன்றைக்கும் நாங்கள் கேட்ட வார்த்தையின்படி ஆண்டவரே எங்களோடு நீர் பேசுங்க அப்பா. ஆண்டவரே, எங்கள் கண்மலையும் எங்கள் அரணும் எங்கள் கோட்டையுமாயிருக்கிற எங்கள் தேவனே, சகலவற்றையும் உடைய கரத்தில் ஒப்படைக்கிறோம் ஆண்டவரே. இந்த காலை ஆராதனை ஒரு மனமகிழ்ச்சியின் ஆராதனையாக ஆண்டவரே, இது ஆன்லைன் சர்வீஸாக இருந்தாலும் ஒரு வெற்றியின் ஆராதனையாக, வாழ்க்கையில் மாற்றத்தை கொண்டு வருகிற ஆராதனையாக உடைய வார்த்தை என்பதை கேட்டு நாங்கள் உட்கொள்ள ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆண்டவர் இருதயத்தில் கிரியை நடப்பிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். உடைய கரம் கூட இருக்கட்டும். ஆசீர்வதியும். மீட்பர் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமேன். ஹல்லேலூயா. இந்த ஆன்லைன் சர்வீஸில் கலந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் இந்த பகல் ஆராதனையில் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறோம். இந்த திருச்சபையின் சார்பில் அநேக பிள்ளைகள் இந்த மழை நிமித்தம் கடந்த 2 நாட்கள் போன டியூஸ்டே அந்த மண்டே இரவிலிருந்து நடைபெற்ற அந்த மழை நிமித்தம் அநேக இடங்களில் சேதங்கள் ஏற்பட்டிருக்கிறது. ஆகவே இன்னும் அதற்குரிய ரெக்கவரி நடந்து கொண்டிருக்கிறது. ஆகவே அநேக வாகனங்கள் வருவதற்கு தடையும் தாமதமாக இருப்பதனால நாம் ஜெபத்தோடு இந்த ஆன்லைன் சர்வீஸை இன்றைக்கு ஏற்படுத்த கர்த்தர் அனாதி தீர்மானத்தை கொண்டார். ஆகவே ஒத்துழைக்கிற ஜெபத்தில் தாங்குகிற ஒவ்வொரு சபையின் பிள்ளைகளுக்கும் மனதார நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நாளிலும் கர்த்தருடைய வார்த்தை உங்களோடு பேசுவதாக. ஹல்லேலூயா. நாம் யாவரும் ஜெபத்தோடு கூட இருப்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஆமென். 1 பேதுரு எழுதின புஸ்தகம் 5வது அதிகாரம் அதனுடைய 5-6 வசனங்களை நாம் வாசிக்க கேட்போம். அந்தபடி இளைஞரே, மூப்பருக்கு கீழ்ப்படியுங்கள். நீங்கள் எல்லாரும் ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்து மனத்தாழ்மையை அணிந்து கொள்ளுங்கள். பெருமையுள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மையுள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். ஆகையால் ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கி இருங்கள். அவருடைய பலத்த கைக்குள் அடங்கி இருங்கள். ஹல்லேலூயா. இந்த காலை வேளையில் ஆண்டவர் நம்மோடு இடைபடுகிற வார்த்தை, ஏற்ற காலத்தில் ஆண்டவர் நம்மை உயர்த்துகிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஒருவேளை நம்முடைய சூழ்நிலைகள், இந்த தேசத்தில் ஒவ்வொரு பிள்ளைகளும் ஒவ்வொரு காலகட்டத்தில் நாம் இந்த தேசத்தில் கடந்து வருகிறோம். ஒருவேளை சிலர் 5 ஆண்டுகள் ஆயிருக்கலாம், சிலர் 10 ஆண்டுகள் ஆயிருக்கலாம், சிலர் 15 ஆண்டுகள் ஆயிருக்கலாம். ஆனால் இதுவரை என் வாழ்க்கையில் நான் வேண்டிக் கொண்டது, இதுவரை என் வாழ்க்கையில் நான் விண்ணப்பித்தது இன்னும் நிறைவேறவில்லை. காலங்கள் மாறுகிறது, நேரங்கள் மாறுகிறது, வருடங்கள் மாறுகிறது, ஆனால் என் வாழ்க்கை மட்டும் இன்னும் மாறவில்லை என்று கண்ணீரோடு இந்த சத்தத்தை நாம் கேட்டுக்கொண்டிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், நிச்சயமாக முடிவுண்டு, உங்கள் நம்பிக்கை வீண் போகாது. ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, அவர் தாழ்மை உள்ளவர்களுக்கு கிருபை அளிக்கிறார். ஆகையால் ஏற்ற காலத்தில்
தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கியிருங்கள். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு காத்திருக்கிற பிள்ளைகளை ஆண்டவர் ஒருபோதும் வெட்கப்படுத்த விட மாட்டார். ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு காத்திருக்கிற பிள்ளைகள் கழுகளைப் போல செட்டை அடித்து எழும்புவார்கள். ஹல்லேலூயா. நாள் ஒன்று வரும், எப்படி அந்த குஞ்சு கழுகு தன்னுடைய தாய் கழுகுக்குள்ளாக இருந்து எல்லாவற்றையும் பயிற்றுவித்து, அதற்கு அந்த தாய் கழுகினுடைய தன்மையை நமக்கு தெரியும். அந்த குஞ்சு கழுகுகளை ஒவ்வொரு நாளும் எப்படி உயர பறக்க வேண்டும், எப்படி காற்றுகள் வரும்போது, அலைகள் வீசும்போது, கடினமான சோதனை வேளையில் எப்படி அந்த குஞ்சுகளை பாதுகாத்து அதை பயிற்றுவித்து அதை உயரே பறப்பதற்கான நாட்களை முன்குறித்திருக்கிறதோ, அதை போல் ஆண்டவராகிய இயேசு நம்மை முன்குறித்தவர், நம்மை அழைத்தவர், நம்மை பெயர் சொல்லி சொந்த பிள்ளையாக அழைத்த தேவன் இன்றைக்கும் கர்த்தர் நம்மோடு பேசி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த காலை ஆராதனையில் என் வாழ்க்கையில் நாட்கள் ஓடிவிட்டது, என் வாழ்க்கையில் காலங்கள் தாமதித்து விட்டது, எண்ணினது ஒன்றும் நடக்கவில்லை என்று பலவித எண்ணத்தோடு நாம் கடந்து வந்திருக்கலாம். ஆண்டவர் சொல்கிறார், கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். ஹல்லேலூயா. கடந்த நாட்களில் கூட நாம் அந்த 3 நாட்கள் விசேஷித்த கூட்டத்தை கர்த்தர் நம்முடைய சபைக்கு தந்தார். ஆசீர்வாதமாக நம்மை ஆவியில் பலப்படுத்தினார். நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைப்பதற்கு அந்த நோவா எவ்வளவு ஆயத்தமாக கர்த்தருடைய வார்த்தையை கை கொண்டான், எப்படி கீழ்ப்படிந்தார் என்பதை குறித்து கர்த்தர் நம்மோடு தெள்ளும் தெளிவாக பேசினார். ஹல்லேலூயா. இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு பிள்ளைகளுக்கு ஆண்டவர் இன்றைக்கும் சொல்ல விரும்புகிற வார்த்தை, ஏற்ற காலத்தில் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு உயர்வு காத்திருக்கிறது. ஹல்லேலூயா. கர்த்தரை நம்பின ஒருவரையும் அவர் கைவிடவில்லை. தாவீதுக்காக ஒரு உயர்வு காத்திருந்தது. அவன் ஒரு காலத்தில் ஆட்டு தொழுவத்தில் இருந்தான், ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தான், அற்பமாக எண்ணப்பட்டான். அதே இடத்துல ஒரு உயர்வு அவனுக்காக வந்தது. ஹல்லேலூயா. மொர்தெகாய் அரண்மனை வாசலை காவல் காலியாக இருந்தான், காவல் காத்து கொண்டிருந்தான். நாள் ஒன்று வந்தபோது ஏற்ற காலத்தில் சிங்காரத்தில் உயர்த்தி அழகு பார்க்கிற தேவன். ஹல்லேலூயா. ஏற்ற காலத்தில் நம்முடைய வாழ்க்கையை மாற்றுகிற ஆண்டவர் இந்த ஏப்ரல் மாதத்தில் இந்த 3வது வாரத்தில் நம்முடைய வானகையின் ரிவைவல் திருச்சபையில் கர்த்தர் நம்மோடு ஆண்டவருடைய வார்த்தையை பேசி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 60வது அதிகாரம் 20, 21, 22 வசனங்களில் நாம் வாசிக்க முடியும். உன் சூரியன் இனி அஸ்தமிப்பதில்லை, உன் சந்திரன் மறைவதும் இல்லை. கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாயிருப்பார். துக்க நாட்கள் முடிந்து போகும், உன் துக்க நாட்கள் முடிந்து போகும். ஜனங்கள் யாவரும் நீதிமான்களும், என்றைக்கும் பூமியை சுதந்தரிக்கும் குடிகளும், நான் நட்ட கிளைகளும், நான் மகிமைப்படும்படி என் கரங்களின் கிரைகளுமா இருப்பார்கள். 22வது வசனத்துல ஏற்ற காலத்துல சின்னவன் ஆயிரமும் சிறியவன் பலத்த ஜாதியுமாவான். கர்த்தராகிய நான் ஏற்ற காலத்தில் இதை தீவிரமாய் நடப்பிப்பேன். ஏற்ற காலத்தில் there is a time. எல்லாவற்றிற்கும் ஆண்டவர் முன்குறித்திருக்கிறார். ஹல்லேலூயா. முதலாவது நாம் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டோம். ஏற்ற காலத்தில் அவர் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கியிருங்கள். ஹல்லேலூயா. நம் ஆண்டவருடைய கரத்தில், ஆண்டவருடைய சபையில், நம்முடைய குடும்பங்களில் நாம் அடங்கி இருக்கிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. நம் எல்லாருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் ஒரு காரியத்தை முன்குறித்திருக்கிறார். ஹல்லேலூயா. ரூத்துடைய வாழ்க்கையில் அவள் அடங்கி இருந்தது நிமித்தம், அவள் அமர்ந்திருந்தது நிமித்தம் அவளுக்காக ஒரு போவாஸ் ஆயத்தம் பண்ணப்பட்டது. ஹல்லேலூயா. அதைத்தான் ஆண்டவர் சொல்கிறார், நான் உனக்கு நித்திய வெளிச்சமாக இருப்பேன், உன் துக்க நாட்கள் முடியும். ஏன் என்று சொன்னால், நான் அதை ஏற்ற காலத்தில் தீவிரமாய் அதை நடப்பித்து காட்டுவேன். ஹல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் நம்மை வேடிக்கை பார்க்கிறவர் அல்ல. நம்முடைய ஆண்டவர் நம்மை நிந்தைகளுக்கும் அவமானங்களுக்கும் விட்டு கொடுக்கிற தேவன் அல்ல. தோல்விகள் வரும்போல இருக்கும், அவமானங்கள் வருவது போல இருக்கும். ஆனால் நம்மை படைத்தவர், நம்மை சிருஷ்டித்தவர், நம்மை அழைத்த ஒரு தேவன் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த காலை ஆராதனையில் ஆண்டவரே, என்னை ஏற்ற காலத்தில் உயர்த்தும்படிக்கு நான் நம்முடைய பலத்த கரத்தில் அடங்கியிருக்கிறேன். என்னுடைய குழந்தை பாக்கியம், திருமண காரியம், விசா பிரச்சனை, என்னுடைய வேலை காரியம், என்னுடைய கடன் பாரங்கள், அநேக சூழ்நிலைகளுக்காக நான் கண்ணீரோடு ஜெபித்து கொண்டிருக்கிறேன் என்று இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகள், இந்த ஆன்லைன் மூலமாக இன்றைக்கு நீங்கள் ஜெபத்தோடு இந்த ஆன்லைனில் இணைந்திருக்கலாம். ஆண்டவருடைய வார்த்தை ஒரு நாளும் வீணாய் போகாது. ஹல்லேலூயா. அது 30, 60, 100ஆக லீதியாளின் இருதயம் திறந்திருந்த போது அவருக்காக
ஆண்டவர் கிரியை செய்தது போல இந்த பகல் ஆராதனையில் இந்த சத்தத்தை வீடுகளில் உண்மையோடு கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் ஒரு பெரிய மாற்றத்தை இன்றைக்கு உண்டு பண்ண போகிறார். ஹல்லேலூயா. அதைத்தான் உபாகமம் 28வது அதிகாரம் 12வது வசனத்தில் வாசிக்க முடியும். ஏற்ற காலத்தில் there will be a perfect rain. ஒருவேளை இதுவரை வறட்சியாக இருக்கலாம், இதுவரை வறண்டு போய் கிடக்கலாம், இனி சாத்தியமில்லை. டாக்டர்கள் சொல்லியிருப்பார்கள், இனி உன் வாழ்க்கையில் குழந்தை பாக்கியம் கிடையாது, இனி உனக்கு ஏஜ் போய்விட்டது, திருமணம் கிடையாது, இனி உன் வாழ்க்கையில் வேலை கிடைக்காது என்று பல தடைகள் இருக்கிறது என்று உலகம், மனிதன், ஜோசியர்கள், நீங்கள் தேடி போனவர்கள் எல்லாம் ஏமாற்றத்தை கொடுத்திருக்கலாம். ஆனால் எல்லாரையும் அன்போடு அரவணைக்கிற ஆண்டவர், எல்லாருக்கும் மறு உத்தரவு கொடுக்கிற ஆண்டவர், உங்கள் ஜெபங்களுக்கு பதில் கொடுக்கிற ஆண்டவர் சொல்கிறார், உன் நிலங்கள் எல்லாம் வறண்டு போய் இருக்கலாம், உன் வாழ்க்கை வறண்டு போய் இருக்கலாம், ஆனால் உபாகமத்தில் சொல்லப்பட்ட வார்த்தையின்படி வாசிக்கலாம். ஏற்ற காலத்தில் உன் தேசத்திலே மழை பெய்யவும், உன் தேசத்திலே மழை பெய்யவும், நீ கையிட்டு செய்யும் வேலைகளை எல்லாம் ஆசீர்வதிக்கவும், கர்த்தர் உனக்கு தமது நல்ல பொக்கிஷசாலியாகிய வானத்தை திறப்பார். நீ அநேகம் ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காதிருப்பாய். ஹல்லேலூயா. நிச்சயமாக அதை தீவிரமாய் நடப்பிப்பேன் ஆண்டவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. இந்த 2024ஆம் ஆண்டு நாம் துன்பத்தை கண்ட வருடங்களுக்கு தக்கதாக, நாம் வேதனைகளையும் கண்ணீர்களையும் அனுபவித்த நாட்களுக்கு தக்கதாக ஏற்ற காலத்தில் உன் தேசத்தில் மழையை பெய்வேன். ஹல்லேலூயா. நீ கையிட்டு செய்கிற எல்லா காரியத்திலும் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு கூட இருப்பார். நல்ல பொக்கிஷசாலியாகிய வானத்தை இந்த மாதம் நமக்காக திறக்கப் போகிறார். ஹல்லேலூயா. இதுவரை கேள்விகள் கேட்டிருப்பீர்கள், இதுவரை விண்ணப்பங்களை வைத்திருப்பீர்கள், இன்னும் எனக்காக ஒரு வானம் திறக்கப்படவில்லை, இன்னும் எனக்கான கதவு திறக்கப்படவில்லை, இன்னும் எனக்கான ஆசீர்வாதம் வரவில்லை என்று நீங்கள் வேண்டிக் கொண்டிருக்கலாம். இன்றைக்கு ஆண்டவராக இயேசு இந்த காலை ஆராதனையில் உங்களோடு சொல்ல விரும்புகிற வார்த்தை, இதோ வாசற்படியில் நின்று கதவை தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் நான் உன்னோடு இன்றைக்கு வாசம் பண்ணுவேன். ஹல்லேலூயா. எந்த பிள்ளை ஆண்டவரை உண்மையோடு தேடுகிறாயோ, எப்படி அன்றைக்கு சகையு தேடின போது அவனுடைய இல்லத்தில் ஆண்டவர் கடந்து போய் ரட்சிப்பை கொடுத்தது போல, இன்றைக்கு ஏற்ற காலத்தில் there is a time for everything, எல்லாவற்றிற்கும் ஒரு நேரத்தை ஆண்டவர் முன்குறித்து வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நாள் ஒன்று வரும்போது எப்படி அந்நாள் மகிமையான சாட்சியை கொடுத்தது போல அழுகையின் நாட்களுக்கு தக்கதாக ஒரு இன்ப நாட்களையும் கர்த்தர் அவளுடைய வாழ்க்கையில் வைத்திருந்தார். ஹல்லேலூயா. ஆகவே நம்முடைய வாழ்க்கையில் சோர்ந்து போய் நீங்கள் இனி நடக்காது, இனி சாத்தியமில்லை என்று நினைத்து கொண்டிருக்கலாம். ஆண்டவர் சொல்லுகிறார், இன்றிலிருந்து கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில், நம்முடைய வாழ்க்கையில் பெரிய மாற்றங்களை கட்டளையிடப் போகிறார். ஏற்ற காலத்தில் தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கியிருங்கள். ஹல்லேலூயா. ஆண்டவர் நிச்சயமாக எசேக்கியேல் 34வது அதிகாரம் 26, 27 வாசிக்க முடியும். ஏற்ற காலத்தில் மழையை பெய்ய பண்ணுவேன். வாசிக்கலாம். நான் அவர்களையும் என் மேட்டின் சுற்றுப்புறங்களையும் ஆசீர்வாதமாக்கி ஏற்ற காலத்திலே மழையை பெய்ய பண்ணுவேன். ஆசீர்வாதமான மழை பெய்யும். வெளியின் விருட்சங்கள் தங்கள் கனியை தரும். வெளியின் விருட்சங்கள் தங்கள் கனிகளை, இதுவரை காய்க்காத கனிகள் இனி கனிகளை கொடுக்கும். பூமி தன் பலனை கொடுக்கும். இதுவரை பலன் கொடுக்காத நம்முடைய சூழ்நிலைகள், பூமி இனி தன் பலனை கொடுக்கும். அவர்கள் தங்கள் தேசத்தில் சுகமாய் இருப்பார்கள். இனி நாம் தேசத்துல சுகமாய் இருக்க போகிறோம். நான் அவர்கள் நுகத்தின் கயிறுகளை அறுத்து அவர்களை அடிமை கொண்டவர்களின் கைக்கு அவர்களை இதுவரை அடிமைப்படுத்தி தடை வைத்திருந்த எல்லா காரியங்களிலும் அவர்களை முறியடித்து கைக்கு அவர்களை நீங்களாக்கி விடுவிக்கும் போது நான் கர்த்தர் என்று நாள் ஒன்று வரும், நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்ளுவார்கள். ஹல்லேலூயா. மோசேக்கு ஆண்டவர் அதைத்தான் சொன்னார், எல்லா கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன். என்னால் முடியாது, என்னுடைய சிச்சுவேஷன், என்னுடைய வாய்த்திறன், என்னுடைய பேச்சு திறமை, திக்குவாயன், என்னால் முடியவில்லை என்று மோசே கலங்கி நிற்கலாம். ஆனால் இவ்வளவு ஜனக்கூட்டங்களை வழி நடத்துவதற்கான கிருபையை மோசேக்கு கொடுத்து, என் கிருபை உனக்கு போதும் என்று வாக்கு கொடுத்து, இத்தனை ஜனங்களையும் இத்தனை தடைகளையும் உடைப்பதற்கு கர்த்தர் அவனை பலப்படுத்த முடியும் என்று சொன்னால், ஏற்ற காலத்தில் நான் தீவிரமாய் நடப்பிப்பேன். ஹல்லேலூயா. ஜனங்கள் மோசேயை முறிமுறுத்தார்கள், ஜனங்கள் மோசேயை அவமதித்தார்கள், வேறு தெய்வங்களை தேடப் போனார்கள். ஆனால்
ஆனால் மோசேயோடு இருந்த தேவன் அவனை கைவிடவில்லை. ஹல்லேலூயா. நான் நின்று கொண்டு இன்று உனக்கு செய்யும் அற்புதத்தை காண்பீர்கள். ஹல்லேலூயா. ஏற்ற காலத்தில் தீவிரமாய் காரியங்களை நடப்பிக்கிறவர் நம்முடைய ஆண்டவர். ஆண்டவருக்கு தெரியும் இந்த டைமுக்கு பிறகு, இந்த சிச்சுவேஷனுக்கு பிறகு இந்த பிள்ளையால் இந்த வலியை தாங்க முடியாது. இனி நான் இவனுக்கு ஒரு கிருபை செய்ய வேண்டும், இனி நான் இவனுக்கு ஒரு வேலை கொடுக்க வேண்டும், இனி நான் திருமண வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கொடுக்க வேண்டும், இனி குடும்பத்தில் ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்க வேண்டும், இனி ஒரு குழந்தை பாக்கியத்தை கொடுக்க வேண்டும். இந்த நேரம், இந்த வருடத்திற்கு பிறகு 3 ஆண்டுகள் இந்த பிள்ளை தாமதித்ததற்காக தாங்கி கொண்டாள், 4 ஆண்டுகள் தாங்கி கொண்டாள், 5 ஆண்டுகள் தாங்கி கொண்டாள். இனி இவர்களால் முடியாது என்று ஆண்டவருக்கு தெரியும். ஹல்லேலூயா. நம்முடைய ஆண்டவருடைய பெரிய கேரக்டரிஸ்டிக்ஸில் அருமையான கேரக்டர் என்னவென்று சொன்னால், அவர் திராணிக்கு மேலாக நம்மை சோதிக்க விட மாட்டார். ஹல்லேலூயா. ஏற்ற காலத்தில் நம்முடைய கரத்தை பிடித்து நம்மை நன்றாய் வழி நடத்துகிற ஒரு தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. கலாத்தியருக்கு எழுதின புஸ்தகம் 6வது அதிகாரம் 9-10 வசனங்களில் வாசிக்க முடியும். ஏற்ற காலத்தில் நம்முடைய கண்ணீருக்கு பலன் அளிக்கிறவர். வாசிக்கலாம். நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாமல் இருப்போமாக. நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாமல் இருப்போமாக. நாம் தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்தில் அறுப்போம். ஏற்ற காலத்தில் அறுப்போம். ஆகையால் நமக்கு கிடைக்கும் சமயத்திற்கு தக்கதாக யாவருக்கும் விசேஷமாக விசுவாச குடும்பத்தார்களுக்கும் நன்மை செய்ய கடவோம். ஹல்லேலூயா. நம் ஒருபோதும் தளர்ந்து போகக்கூடாது. ஹல்லேலூயா. ஆவிக்குரிய வாழ்க்கை என்பது நம்மை சத்ரு, நாம் எவ்வளவு ஆண்டவரிடத்தில் முன்னேற நினைக்கிறோமோ, எவ்வளவு ஆண்டவருக்கு உண்மையாக இருக்க வேண்டும் என்று நினைக்கிறோமோ, அது ஜெபத்திலாக இருக்கட்டும், பைபிள் வாசிப்பதிலாக இருக்கட்டும், குடும்ப ஜெபங்களிலாக இருக்கட்டும், ஆண்டவருக்கு முக்கியத்துவம் கொடுக்கிற காரியமாக இருக்கட்டும், எவ்வளவேனும் நாம் தளர்ந்து போகக்கூடாது. ஹல்லேலூயா. அதுதான் இன்றைக்கு நம்முடைய செய்தியின் சாராம்சம் என்னவென்று சொன்னால், நாட்கள், காலங்கள், நேரங்கள் ஓடினாலும் ஏற்ற காலத்தில் காரியங்களை தீவிரமாய் நடப்பிக்கிற இயேசு நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த ஆண்டவராக இயேசு சிலுவையில் தொங்கின போது கூட there is a time, கடைசி நிமிடத்தில் கூட அந்த ஒரு கள்ளனுக்கு தெரியவில்லை நிற்பவர் சர்வ வல்லமை உள்ளவர். ஹல்லேலூயா. ஆனால் ஒருவனுக்கு தெரியும், அவர் சிலுவையில் தொங்கி தன்னுடைய ஜீவன் போகிற நிலைமையிலும் அவரை நான் நம்பினேன் என்று சொன்னால் என்னை காப்பாற்றுவார் என்கிற விசுவாசம் அந்த கடைசி மணித்துணியில் இருந்ததினால தான் அவனை பார்த்து ஆண்டவர் சொன்னார், நீ இன்று என்னோட பரதீசில் இருப்பாய். ஹல்லேலூயா. அவன் சொன்ன வார்த்தை என்னை நினைத்தருளும். ஹல்லேலூயா. இன்றைக்கும் வாழ்க்கை முடிகிற சூழ்நிலையில் இருக்கலாம். அந்த கள்ளனை போல இனி வாழ்வு இல்லை என்று நினைத்து கொண்டிருக்கலாம். நாம் ஜெபிக்கும்போது இந்த ஆண்டவரை விசுவாசிப்பீர்கள் என்று சொன்னால் கர்த்தர் பெரிய காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் செய்வார். ஹல்லேலூயா. அவர் நிச்சயமாக நிறைவேற்றுகிற தேவன். ஹல்லேலூயா. அதைத்தான் யோபு சொல்ல முடிந்தது. எல்லாம் இழந்த போதும் 23வது அதிகாரம் 14வது வசனத்தில் வாசிக்க முடியும். எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார். எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார். இப்படிப்பட்டவைகள் இன்னும் அநேகம் அவரிடத்தில் உண்டு. அநேகம் அவரிடத்தில் உண்டு. ஹல்லேலூயா. உலகம் சொல்லும் அவன் எல்லாவற்றையும் இழந்து விட்டான். உலகம் சொல்லும் அவன் ஆடு மாடுகளை இழந்து விட்டான், எல்லா ஆசீர்வாதங்களையும் இழந்து விட்டான், மனைவி கூட அவனை தூசிக்கிறாள் என்று உலகத்தால் தான் சொல்ல முடியும். ஆனால் யோபுவால் சொல்ல முடியும், நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று அறிவேன். ஹல்லேலூயா. எனக்கு குறித்திருக்கிறதை அவர் ஏற்ற காலத்தில் நிறைவேற்ற வல்லமை உள்ள தேவன். ஹல்லேலூயா. ஆகவே தான் ஆண்டவராக இயேசு நம்முடைய வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்கிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. எல்லா பிள்ளைகளும் நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவரே ஏற்ற காலத்தில் எனக்கு நிறைவேற்றி தர வேண்டும், ஏற்ற காலத்தில் எனக்கு அற்புதத்தை செய்ய வேண்டும், ஏற்ற காலத்தில் என் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்புவீர்கள் என்று சொன்னால் இன்றைக்கு இந்த பகல் ஆராதனையில் வீடுகளில் இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற வேளையில் ஆண்டவர் சொல்கிறார், தானுக்காக முன் குறித்ததை என்னை ஆண்டவர் நிறைவேற்ற வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. எல்லாரும் இருக்கிற இடங்களில் ஒரே ஒரு பாடலை பாடி நாம் தொடர்ந்து ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு நாம் முடிக்க போகிறோம். குறித்திடும் வேளை உயர்த்திடுவார், கிறிஸ்துவின் கரத்தில் அடங்கிடுவோம். குறித்திடும் வேளை உயர்த்திடுவார், கிறிஸ்துவின் கரத்தில் அடங்கிடுவோம். தாழில் நம்மை நினைத்தவரை வாழ்வினில் துதித்திட வாய் திறப்போ. தாழ்வில் நம்மை நினைத்தவரை வாழ்வினில் துதித்திட வாய் திறப்போ. தேவ ஆசீர்வாதம் பெருகிடுதே, துதிகள்
நடுவே கர்த்தர் தங்க தூதர் சேனை தம் மகிமையோடு இறங்க தூதர் சேனை தம் மகிமையோடு இறங்க நலமுடன் நம்மை இதுவரையும் நிலை நிறுத்திடுதே அவர் கிருபை. நலமுடன் சொல்ல முடியும், நான் இன்று வரை நிற்பது உடைய கிருபை, இன்று வரை வழி நடத்தப்பட்டது உடைய கிருபை. ஆண்டவர் ஏற்ற காலத்தில் கண்மணி போல் உன்னை உயிரை பாதுகாப்போல் கடைசி வரை காத்திடும் பரமனை வாழ்த்திடுவோம். கண்மணி போல் கடைசி வரை காத்திடும் பரமனை வாழ்த்திடுவோம். தேவ ஆசீர்வாதம் பெருகிடுதே. துதிகள் நடுவே கர்த்தர் தங்க தூதர் சேனை தம் மகிமையோடு இறங்க தூதர் சேனை தம். எல்லாம் சொல்லுங்க, ஒரே ஒரு முறை. குறித்திடும் வேளை, குறித்திடும் வேளை உயர்த்திடுவார். விசுவாசத்தோட நம்பிக்கையோட சொல்லுங்க, அடங்கிடுவோ என் வாழ்க்கையை குடும்பத்தை வேளை உயர்த்திடுவார். ஏற்ற காலத்துல உயர்த்துவார், முன் குறித்த நேரத்துல உயர்த்துவார். வாழ்வில் நம்மை நினைத்தவரை வாழ்வினில் துதித்திட வாய் திறப்போ. அல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, உம்முடைய மகிமைக்காக, உம்முடைய பிரசன்னத்துக்காக, ஆராதனை வேளையில் எழுந்திருப்பதற்காக எல்லா பிள்ளைகளும் எனக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம் பெருகிடுதே. துதிகள் நடுவே கர்த்தர் தங்க தூதர் சேனை தம் மகிமையோடு இறங்க தூதர் சேனை தம் மகிமையோடு இறங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆதியாகமம் 21வது அதிகாரம் 2வது வசனத்தை குறித்த வேளையில் ஏற்ற காலத்தில் நம்மை உயர்த்துகிற ஒரு இயேசு, ஒரு தேவன் இந்த இடத்துல வந்திருக்கிறார். அல்லேலூயா. ஏற்ற காலத்தில் அவர் நம்மை உயர்த்துவார். நம்ம எங்கேயும் ஓடி போக வேண்டியதில்லை. அல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தை, ஆண்டவர் மட்டும், இயேசு மட்டும்தான் நம்முடைய வாழ்க்கையை மாற்றப்படும். இன்றைக்கு அநேக பிள்ளைகள் இங்கே போன ஆசீர்வாதம் வந்துடும், அங்கே போன ஆசீர்வாதம் வந்துடும், பல இடங்களுக்கு ஓடி அலைந்து கொண்டிருக்கிறார்கள். அல்லேலூயா. ஆண்டவருடைய பாதத்தில் அமர்ந்திருந்தால் சாரால் ஒரு இடமும் ஓடவில்லை. அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, வாசிக்க கேட்போம். ஆபிரகாம் முதிர் வயதாய் இருக்கையில் சாராள் கர்ப்பவதியாகி தேவன் குறித்திருந்த காலத்திலே அவனுக்கு ஒரு குமாரனை பெற்றாள். அல்லேலூயா. தேவன் ஏற்ற காலத்தில் there is a time, ஒரு நேரத்தை குறித்திருக்கிறார். அல்லேலூயா. அது இங்கிலீஷில் அருமையாக போடப்பட்டிருக்கிறது, there is a time set. அல்லேலூயா. ஒரு நேரத்தை செட் பண்ணி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் எது எப்போது நடக்க வேண்டும், அதற்கு முன்பதாகவோ பின்பதாகவோ நம்ம எவ்வளவு தலைகீழாக நின்று எங்கே யாரை தேடி போனாலும், எங்கே எந்த கிரியைகளை செய்து பார்த்தாலும் கர்த்தருடைய பாதத்தில் அமர்ந்திருந்து, நான் ஏற்ற காலத்தில் தேவன் என்னை உயர்த்தும்படிக்கு, ஆண்டவரே மரியாளை போல உம்முடைய பாதத்தில் அமர்ந்திருக்கிறேன், உம்முடைய சத்தத்தை கேட்கிறேன், ஒரே ஒரு சபையில் நாட்டப்பட்டு உம்முடைய பாதத்தை மாத்திரம் நான் இறுக பிடித்து இந்த தேசத்தில் இருப்பது வரைக்கும் என் வாழ்நாளெல்லாம் உமக்காக வாழுவேன் என்று நாம் ஒப்பு கொடுப்போம் என்று சொன்னால், ஆண்டவர் நிச்சயமாக, நாட்கள் தாமதித்தது, வயது சென்று விட்டாள், கற்பம் செத்து போய்விட்டது. வேதம் இந்த வார்த்தை அருமையாக போடப்பட்டிருக்கிறது. ஆபிரகாம் முதிர் வயதாய் இருக்கையில் சாராள் கர்ப்பவதியானாள். அல்லேலூயா. நேரம் கடந்து போய் இருக்கலாம், முடியாது என்பதை முடிய பண்ணி அற்புதத்தை நிகழ்த்துகிறவர் நம்முடைய ஆண்டவர். அல்லேலூயா. ஆகவே தான் இன்றைக்கும் ஆபிரகாமின் சந்ததி என்று அழைக்கப்படும்படியாக கர்த்தர் நம்மை மாற்றி அமைத்தார். அல்லேலூயா. அப்போஸ்தலர் 17வது அதிகாரம் 26வது வசனத்தில் போடப்பட்டிருக்கிறது. ஆண்டவராக இயேசு, வாசிக்கலாம். மனுஷ ஜாதியான சகல ஜனங்களையும் அவர் ஒரே இரத்தத்தினாலே தோன்ற பண்ணி பூமியின் மீதெங்கும் குடியிருக்க செய்து முன் தீர்மானிக்கப்பட்ட காலங்களையும் அவர்கள் குடியிருப்பின் எல்லைகளையும் குறித்திருக்கிறார். எல்லாவற்றையும் ஆண்டவர் குறித்திருக்கிறார். நேரத்தை, எந்த எல்லையில் இருக்கணும், எந்த கண்ட்ரியில் இருக்கணும், எங்கே வேலை பார்க்கணும், எல்லாம் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது. நமக்கு ஒன்று தெரிய வேண்டும், ஏன் எனக்கு வேலை போய்விட்டது,
ஏன் எனக்கு என்னுடைய வாழ்க்கையில் இப்படி நடந்தது, ஏன் இந்த தேசத்துக்கு வந்தேன், இதெல்லாம் நாம் கேட்க வேண்டியதில்லை. ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிறார், பூமியின் மீதெங்கும் உங்களை எங்கெங்கே குடியிருக்கணுமோ குடியிருக்க செய்து முன் தீர்மானிக்கப்பட்ட காலங்களையும் அவர் குடியிருப்பின் எல்லைகளையும் அவரே குறித்திருக்கிறார். ஹல்லேலூயா. யாரை திருமணம் முடிப்பது, எப்போது குழந்தை பாக்கியம் கிடைப்பது, எந்த கம்பெனியிலிருந்து எப்போது வேலை போகும், அடுத்து நாம் ஆண்டவரை இறுக பிடிக்கும்போது என்ன ஆசீர்வாதம் கிடைக்கும், எவ்வளவு ஆண்டவரோடு நெருங்க வேண்டும், எல்லாம் ப்ரீ டிட்டர்மைண்ட். ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு அதைத்தான் இந்த வசனம் சொல்கிறது. இட் வாஸ் அ ப்ரீ டிட்டர்மைண்ட் பிளான். ஹல்லேலூயா. அது ஆண்டவருடைய கரத்தில் இருக்கிறது. நமக்கு அந்த ஒரு விசுவாசம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. குறித்திரும் வேளையில் ஏற்ற காலத்தில் நம்மை உயர்த்துகிற ஒரு தேவன் இந்த இடத்துல உண்டு. ஹல்லேலூயா. அந்த எபேசியர் 1வது அதிகாரம் 6வது வசனத்தில் கூட வாசிக்க முடியும். எபேசியர் நம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படியே நம்முடைய இயேசுவின் மூலமாய் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படியே நம்மை இயேசு கிறிஸ்து மூலமாய் தமக்கு சுவிகார புத்திரராகும்படி முன் குறித்திருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த இயேசுவை ஆராதிப்பதற்கு, இந்த இயேசு வந்து சிலுவையில் மரிப்பதற்கு, இயேசு உயிர் தெழுவதற்கு, இயேசுவை ஆராதிப்பதற்கு, அந்த இயேசுவின் புத்திர சுவிகாரங்களாக, இயேசுவின் சந்ததிகளாக ஆண்டவராகிய இயேசுவை அப்பா பிதாவே என்று அழைக்கும் பாக்கியத்தை கொடுப்பது, இதெல்லாம் முன்குறிக்கப்பட்ட காரியங்கள். ஹல்லேலூயா. ஆகவே நம்முடைய வாழ்க்கையில் இன்றைக்கு நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்க வேண்டும். நீங்கள் நேரங்கள், காலங்கள், நாட்கள் மாறிப்போகலாம். ஆனாலும் ஆண்டவர் இன்றைக்கு நம்முடைய சபைக்கு கொடுக்கிற வார்த்தை, ஏற்ற காலத்தில் தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கியிருங்கள். ஹல்லேலூயா. நம்முடைய ஆண்டவராக இயேசு அதிசீக்கிரமாய் வரப்போகிறார். அவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட வரப்போகிறது. உண்மையாய் ஆண்டவரை தேடி, உண்மையாய் கர்த்தருடைய பாதத்தில் வீற்றிருந்து ஆண்டவரை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு ஆண்டவருக்காக உண்மையாய் வாழுகிற பிள்ளைகளுக்கு வாடாத நீதியின் கிரீடத்தை ஆண்டவராக இயேசு நமக்காக தரப்போகிறார். ஹல்லேலூயா. அங்கும் இங்கும் அலைந்து திரிந்து நம்முடைய மனதை ஓடி நாம் பல காரியங்களை, இது நடக்கல, அது நடக்கல, அதை செய்து பார்க்கலாம், எதுவுமே நடக்காது. வேதம் சொல்லுகிறது, அன்னாள் ஒன்றை பெற்றுக்கொண்டாள். ஹல்லேலூயா. மரியாளைப் போல கர்த்தருடைய ஆலயத்தின் வாசற்படியில் காத்திருப்பதை தாவீதை போல அவள் தெரிந்து கொண்டது நிமித்தம் அவளுடைய கற்பத்தை கர்த்தர் அடைத்திருந்தார், கர்த்தரே திறந்தார். நம்முடைய காலங்கள் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது. ஹல்லேலூயா. அந்த விசுவாசம் நமக்கு இருக்க வேண்டும். என் ஆண்டவரை தவிர வேறு யாரும் என்னுடைய வாழ்க்கையில் எந்த மேஜிக்கை நிகழ்த்த முடியாது. என் ஆண்டவரை மட்டும் நான் உறுதியாய் பற்றிக்கொள்ள வேண்டும். ஆகையால் தேவன் என்னை உயர்த்தும்படிக்கு நான் அவருடைய பலத்த கைக்குள் அடங்கியிருப்பேன். ஹல்லேலூயா. அவருடைய பலத்த கைக்குள் நான் அடங்கியிருக்கும் போது எனக்காக அவர் வைத்திருக்கிற காரியங்கள் மிகவும் அதிகம். ஹல்லேலூயா. ஏற்ற காலத்தில் தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கியிருக்க ஒரு தீர்மானத்தை எடுங்கள். அப்படி செய்வீர்கள் என்றால் ஏற்ற காலத்தில் மழை பெய்யும். ஹல்லேலூயா. ஏற்ற காலத்தில் ஆசீர்வாதம் வரும். ஏற்ற காலத்தில் வானத்தின் பொக்கிஷங்கள் நமக்காக திறக்கப்படும். ஏற்ற காலத்தில் நாம் வேண்டிக் கொண்டிருக்கிற காரியங்களை கர்த்தர் நமக்காக நிகழ்த்தி முடிப்பார். ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, அப்போஸ்தலர் 17வது அதிகாரம் 31வது வசனத்தில் ஆண்டவராகிய இயேசு எல்லாவற்றிற்கும் நீதி உள்ள நியாயாதிபதியாக வரப்போகிறார். ஹல்லேலூயா. வாசித்து நாம் முடிக்கப் போகிறோம். மேலும் ஒரு நாளை குறித்திருக்கிறார். அதிலே அவர் தாம் நியமித்த மனுஷனை கொண்டு பூலோகத்தை நீதியாய் நியாயம் தீர்ப்பார். அந்த மனுஷனை மருத்துவரிலிருந்து எழுப்பினதினாலே அது நிச்சயத்தை எல்லாருக்கும் விளங்க பண்ணினார் என்றான். ஹல்லேலூயா. ஒரு நாள் நேரம் குறித்து வைத்திருக்கிறார். எல்லாவற்றையும் அந்த நாளில் ஆண்டவர் நியாயம் தீர்க்கப் போகிறார். ஆகவே நாம் இன்றைக்கு ஒரு தீர்மானத்தை எடுப்போம். ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையை நீர் மாற்ற வேண்டும். ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கைக்கு நீர் நித்திய வெளிச்சமாக இருக்க வேண்டும். ஆண்டவரே, என் துக்க நாட்கள் முடிந்து போக வேண்டும். ஆண்டவரே, என் வாழ்க்கையில் நீர் தீவிரமாய் ஏற்ற காலத்தில் நடப்பிப்பேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறீர். இந்த மாதம் இதை செய்து தர வேண்டும். என் வாழ்க்கையில் ஒரு நல்ல மழை பெய்ய வேண்டும். அது ஏற்ற காலத்தில் ஆசீர்வாதமாக பெய்ய வேண்டும். நான் மறுபடியும் கட்டப்பட வேண்டும் என்று நீங்கள் வேண்டிக் கொள்ளுங்கள். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா. இந்த ஆன்லைன் மூலமாக இந்த காலை ஆராதனையில் இந்த செய்தியை கேட்டுக்கொண்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் தொடர்ந்து ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து இந்த மழை காலங்களில் கர்த்தர் நம்மை அகப்படாதபடிக்கு நம்முடைய குடும்பங்களை பாதுகாத்தார். அந்த நன்றி நிறைந்த இதயத்தோடு எத்தனையோ பேர் அநேகத்தை இழந்து போய் நிற்கலாம். ஆனால் கர்த்தர் நம்முடைய குடும்பங்களை கிருபையாக கர்த்தர் இந்த தேசத்தில் பாதுகாத்து வழி நடத்தினார். தொடர்ந்து இந்த ஆண்டவருக்காக உண்மையோடு ஓடுவோம். அவருடைய பாதப்படியில் வீற்றிருப்போம். ஏற்ற காலத்தில் ஆசீர்வாதம் நம்மை தேடி வரும். எப்படி இதுவரை நீங்கள் தேடி போனதெல்லாம் கைவிட்டிருக்கலாம். ஆனால் ஏற்ற காலத்தில் ஆண்டவர் உங்களை தம்முடைய சொந்த பிள்ளையாக இணைத்து
ஆண்டவரை தேடினதற்கான பிரதிபலனை கொடுத்தாரோ இதிலும் பெரிதானவைகளை கர்த்தர் உங்களுக்காக வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவருக்காக ஓடுவோம். கர்த்தர் இந்த தேசத்தில் இன்னும் மகிமையுள்ள சாட்சிகளாக நம்மை மாற்றுவாராக. ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் இருக்கிற இடங்களில் கண்களை மூடி ஜெபிப்போம். ஆண்டவரே, பரலோக தேவனே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நித்திய பிதாவே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நீ வருகிற வாரம் நாங்கள் ஒன்றாய் சபையில் எல்லா பிள்ளைகளையும் இணைந்து உம்மை ஆராதிக்க எங்களுக்கு கிருபை பாராட்டும். எல்லா தடைகள் உடைக்கப்படட்டும். ஆண்டவரே, உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த கர்த்தர் எங்கள் வாழ்க்கையில் நீர் செய்த திட்டத்திற்காக உமக்கு நன்றி. ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையில் நீர் செய்த மகத்துவங்களுக்காக உமக்கு நன்றி அப்பா. ஏற்ற காலத்தில் எங்களுக்கு ஒரு மழை பெய்ய வேண்டும் ஆண்டவரே. ஏற்ற காலத்தில் எங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம் வேண்டும் ஆண்டவரே. ஏற்ற காலத்தில் என் வாழ்க்கையில் ஒரு பலனை நீர் கட்டளையிட வேண்டும் ஆண்டவரே. ஏற்ற காலத்தில் ஆண்டவரே, வெளியின் விருட்சங்களை நான் புசிக்க வேண்டும் ஆண்டவரே. வறட்சிகள் மாற வேண்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, நாங்கள் சோர்ந்து போகாமல் உம்மிலே உறுதியாக இருப்பதற்கு எங்களுக்கு பலனை கொடுக்க வேண்டும் ஆண்டவரே. எல்லா பிள்ளைகளும் இருக்கிற இடங்களில் ஒரே ஒரு பாடலை பாடி நம்ம எல்லாரும் ஆண்டவரை சபையாக குடும்பமாக பல இடங்களில் நாம் காணப்பட்டாலும் வீடுகளில் இந்த பாடலை பாடும்போது கர்த்தர் இன்றைக்கு ஒரு பெரிய பலனை நம்முடைய வாழ்க்கையில் கட்டளையிட போகிறார். ஹல்லேலூயா. அவர் அந்தன் சங்கீதமானவர், பலமுள்ள கோட்டையுமா, ஜீவனின் அதிபதியான அவரை ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்திடுவோம். ஜீவனின் அதிபதியான அவரை ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்திடுவோம். அவர் அந்தன் சங்கீதமானவர். 2-3 பேர் அந்த நாமத்தினால் இருதயம் ஒருமித்தால் அவர் நடுவில். இந்த காலை ஆராதனையில வீடுகளில் நீங்கள் ஜெபிக்கும் போதே, நீங்கள் பாடும் போதே ஒரு மாற்றம் நடைபெறும். அவர் நடுவில் இருப்பேன் என்றவர் நமது தேவன், இருப்பேன் என்றவர் நமது தேவன். இருகரம் தட்டி என்றும் வாழ்த்திடுவோம், இருகரம் தட்டி என்றும் வாழ்த்திடுவோம். அவர் தன் சங்கீதமானவர், பலனுள்ள கோட்டையுமா, ஜீவனின் அதிபதியான. எல்லா பிள்ளைகளும் எல்லாரும் வீடுகளில் ஆண்டவரை உயர்த்துங்க. நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் நடைபெறுகிறது. ஜீவனின் அதிபதியான அவரை துதிகளின் மத்தியில் வாசம் செய்கிறவர். நீங்கள் ஆராதிக்கும் போதே சில தடைகள் உடைகிறது. மத்தியில் வாசம் செய்யும் தூதகணங்கள் போற்றும் தேவன் அவரே. துதிகளின் மத்தியில் வாசம் செய்யும் தூதகணங்கள் போற்றும் தேவன் அவரே. வேண்டிடும் பக்தர்களின் குறைகள் கேட்கும், வேண்டிடும் பக்தருடைய குறைவுகளை நிறைவாக்குகிறவர். ஏற்ற காலத்தில் ஆசீர்வாதத்தை கொடுக்கிறவர் தேவன் அவரே. திக்கற்ற பிள்ளைகளின் தேவன் அவரே. அவர் தன் சங்கீதமானவர், பலமுள்ள கோட்டையுமா, ஜீவனின் அதிபதியான அவரை ஜீவிய காலம். எல்லா பிள்ளைகளும் சொல்லுங்க, எனக்கு அரணானவர், எனக்கு கோட்டையானவர், எனக்கு பலனானவர், என் ஜீவிய காலமெல்லாம் இயேசு ஒருவரே தெய்வம். சங்கீதமானவர், பலமுள்ள கோட்டையுமா. எவ்வளவு பேர் சொல்ல முடியும்? எல்லா பிள்ளைகளும் இருக்கிற இடங்களில் இந்த வார்த்தையை அறிக்கையிடுங்க. இன்றைக்கு ஒரு பெரிய தடை உரைக்கப்படுகிறது. ஒரு பெரிய அற்புதத்தை செய்கிறவர், அதிசயத்தை செய்கிறவர், வாழ்க்கையில வேண்டினதை நிறைவேற்றுகிறவர். இந்த காலை ஆராதனை ஆண்டவரே, இந்த பிள்ளைகளுடைய மன இயக்கங்கள் நிறைவேற்றப்படட்டும். வானவர் கிறிஸ்து நாமத்தை வாழ்நாள் முழுவதும் வாழ்த்திடுவோம். என்றைக்கும் உயர்த்தப்படுவது, என்றைக்கும் போற்றப்படுவது என் ஆண்டவருடைய நாமம் மட்டும். வாழ்நாள் முழுவதும் வாழ்த்திடுவோம். வருகையில் அவரோடு இணைந்து என்றும், வருகையில் அவரோடு இணைந்து என்றும் வணங்குவோம், வாழ்த்துவோம், போற்றிடுவோம். ஆண்டவரே, நீர் ஒருவரே எனக்கு சங்கீதமானவர்.
நீர் ஒருவரே எனக்கு அரணானவர். எல்லாரும் வீடுகளில் ஆண்டவரை உயர்த்துங்க. ஒரு பெரிய மாற்றம். ஏற்ற காலத்தில் அற்புதத்தை செய்கிறவர், ஏற்ற காலத்தில் அதிசயத்தை செய்கிறவர், ஏற்ற காலத்தில் பலன் அளிக்கிறவர். எந்த வியாதியாக இருந்தாலும், எந்த போராட்டமாக இருந்தாலும், எந்த தடையாக இருந்தாலும், இன்றைக்கு ஆண்டவருடைய வார்த்தை உங்களோடு பேசி இருக்கிறது. அது வல்லமை உள்ளது, அது பலன் உள்ளது, அது ஆரோக்கியம் உள்ளது. துதிகளின் மத்தியில் வாசம் செய்யும் தூதர் கணங்கள் போற்றும் தேவனவரே. துதிகளின் மத்தியில் வாசம் செய்யும் தூதர் கணங்கள் போற்றும் தேவனவரே. வேண்டிடும் பக்தர்களின் குறைகள் கேட்கும், வேண்டிடும் பக்தர்களின் குறைகள் கேட்கும். அந்த தேவன் ஒருவரே மகிமை உள்ளவர், அந்த ஆண்டவர் ஒருவரே அற்புதம் உள்ளவர், அந்த ஆண்டவர் ஒருவரே அதிசயத்தை செய்கிறவர். அவர் எல்லாம் சொல்லுங்க, உரிமையோட, விசுவாசத்தோட, நம்பிக்கையோட இந்த காலை ஆராதனை சூழ்நிலைகளை மாற்றுகிற ஆராதனை, வெற்றிகளை கொடுக்கிற ஆராதனை, அநேக தடைகள் உடைக்கப்படுகிற ஆராதனை, அழிந்து போன சகலவற்றை, இழந்த சகலவற்றை திருப்பி கொடுக்கிற ஒரு சர்வ வல்லமை உள்ளவர். இந்த 4வது மாதத்தில் எல்லாம் சொல்லுங்க, 2-3 பேர் நாமத்தில் எங்கே கூடினாலும் அவர்கள் மத்தியில் இருப்பேன். எந்த நாமத்தினால் இருதயம் ஒருமித்தால் அவர் நடுவே. இன்றைக்கு உங்க வீடுகளில் நாம் பல இடங்களில் ஆராதிக்கலாம், ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் நம்ம மத்தியில் இருக்கிறார். பரலோக தேவன் உங்க வீடுகளில் இறங்கி இருக்கிறார். இந்த இல்லத்தில் உங்க அருகாமையில வந்திருக்கிறார். அவருடைய பிரசன்னம் எல்லா வீடுகளிலும். இந்த பாடல்களை பாடுகிற பிள்ளைகள், இந்த உண்மையோடு ஆராதிக்கிற பிள்ளைகள், இதை கேட்டுக் கொண்டிருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய வித்தியாசத்தை ஆண்டவராக இயேசு கட்டளையிடுகிறார். அற்புதங்கள் நடைபெறுகிறது. பெரிய சாட்சிகள் சபை நடுவில் இந்த மாதத்தை எழுப்பப்படும்படியாக அவர் தன் சங்கீதமானவர், பலமுள்ள கோட்டையுமா, ஜீவனின் அதிபதியான அவரை. ஆண்டவரே, என் வாழ்நாள் எல்லாம் என்னை காப்பாற்றுங்க ஆண்டவரே. வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை செய்து ஆண்டவரே, ஒரு அதிசயத்தை செய்து ஆண்டவரே. காலம் எல்லாம் வாழ்த்திடுவோம் அவர் தன் சங்கி. எல்லாம் சொல்லுங்க, துதிகளின் மத்தியில் வாசம் செய்கிறார். கடைசியாக ஒரே ஒரு அடியை நம்ம பாடி முடிக்க போகிறோம். எல்லாம் சொல்லுங்க, ஆண்டவரே, இன்னைக்கு என் வேண்டுதலை, என் குறைவுகளை நிறைவாக்க வேண்டும், என் எண்ணங்களை நிறைவேற்ற வேண்டும், என் விருப்பங்களை நிறைவேற்ற வேண்டும். போற்றும் தேவனவரே, வேண்டிடும் பக்தர்களின் குறைகள் கேட்கும், வேண்டிடும் பக்தர்களின் குறைகள் கேட்கும். திக்கற்ற பிள்ளைகளின் ஆண்டவர் ஒருவரே மாற்றுவார். ஆண்டவர் ஒருவரே நித்திய வெளிச்சமாக இருப்பார். எல்லாரும் கடைசியாக அவர் அந்த சங்கீதமானவர், பலமுள்ள கோட்டையுமா, ஜீவனின் அதிபதியான அவர், ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்தி. ஆண்டவரே, ஒருவரையே ஆராதிக்க, ஒருவரே உயர்த்த, ஒருவரே அடிப்பணி. ஆண்டவரே, காலமெல்லாம் வாழ்த்திடுவோம். ஏற்ற காலத்துல நான் உன்னை உயர்த்துவேன், ஏற்ற காலத்துல மழையை பொழிய பண்ணுவேன். இந்த ஆண்டவர் நம்மை கைவிடவே மாட்டார். வேதம் சொல்லுகிறது, அவர் தாழ்மை உள்ளவர்களுக்கு கிருபை அளிக்கிறார். ஆகையால் ஏற்ற காலத்துல தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கிருங்கள். உன் துக்க நாட்கள் முடிந்து போகும். கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாக இருப்பார். கர்த்தராகிய நான் இதை ஏற்ற காலத்துல தீவிரமாய் நடப்பிப்பேன். ஏற்ற காலத்துல உன் தேசத்துல, உன் குடும்பத்துல, உன் வாழ்க்கையில ஒரு நல்ல மழை பெய்யும். அது ஆசீர்வாதமாக பெய்யும். நீ கையிட்டு செய்கிற எல்லா காரியத்திலும் அந்த மழை பெய்யும். வறண்ட நிலங்களை அது செழிப்பாக்கும். முடியாதென்று இருக்கிற இடங்களில் அந்த தண்ணீர் எல்லாவற்றையும் முளைக்க பண்ணும். அது இந்த மாதம் நடக்க போகிறது. ஆண்டவர் ஏற்ற காலத்தில் உங்களை உயர்த்துவார், ஏற்ற காலத்தில் பலனை தருவார். யோபுவால் சொல்ல முடிந்தது, எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்ற வல்லமை உள்ளவர். அதனால் தான் ஆபிரகாம் ஈசாக்கு வயது சென்ற போதும் there is a time, ஏற்ற காலத்தில் அவர் முன் குறித்த நேரத்தில் சாராளின் கர்ப்பம் திறக்கப்பட்டது.
ஏற்ற காலத்தில் அன்னாளின் கற்பம் திறக்கப்பட்டது. ஏற்ற காலத்தில் மொர்தெகாய் காவலாளி என்று தான் எல்லாருக்கும் தெரியும். ஆனால் உயர்வு முன்குறித்த நேரத்தில் காத்திருந்தது. கர்த்தராகிய ஆண்டவர் சகலவற்றையும் செய்ய வல்லமை உள்ளவர். நேரம் வரும்போது தம்முடைய வல்லமை நிகழ்த்துவார். தாவீதை குறித்து உலகத்திற்கு தெரியும், ஆடு மேய்க்கிறவன். ஆனால் என் ஆண்டவருக்கு தெரியும், அவன் ராஜாக்களுக்கு தலைவனாக இருக்கிறவன். நம்முடைய நேரம் வரும்போது அற்புதங்கள் நடக்கும். உங்களை ஏளனமாக பேசினவர்கள், அற்பமாக நினைத்தவர்கள், கண்ணீர் வடித்த நாட்களுக்கு கர்த்தர் இன்ப நாட்களை கொடுத்தார். அதனால் தான் ஆண்டவர் சொல்கிறார், உன் துக்க நாட்கள் முடிந்து போகும். கர்த்தராகிய நான் இதை தீவிரமாய் நடப்பிப்பேன், அதை ஏற்ற காலத்தில் நடப்பிப்பேன். there is a change, there is a time. முன் குறித்த நேரத்தில் இதுவரை செய்திருக்கிறார். எவ்வளவோ தடை தாமதம் வந்தது, ஆனால் ஆண்டவரை நம்பினப்போ செய்தார். இனிமேல் இதிலும் பெரிதானவைகளை செய்வார். நிச்சயமாக முடிவுண்டு. ஆண்டவரே, இந்த காலை ஆராதனையில் இந்த செய்தியை கேட்ட பிள்ளைகள், குழந்தை பாக்கியம், திருமண காரியம், கடன் பாரங்கள், வேலை காரியம், விசா காரியம், பலவித சூழ்நிலைகளுக்காக கண்ணீரோடு இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கலாம். இந்த ஆன்லைனில் கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளும், இன்றைக்கு எங்களுக்கு ஆலயம் தடைப்பட்டாலும் இவ்வளவு பிள்ளைகளும் இணைய கர்த்தர் நீர் கொடுத்த கிருபைக்காக நன்றி. தொடர்ந்து எங்கள் ஒவ்வொரு பிள்ளைகளோடும் உடைய கரம் கூட இருக்கட்டும். அந்தந்த இடங்களில், வீடுகளில், தங்கியிருக்கிற இடங்களில், வெள்ள சேதமுள்ள இடங்களில் இந்த மழைக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, வருகிற நாளிலும் இந்த ரெயின் வரும் என்று சொல்லியிருக்கிறார்கள். ஆண்டவரே, கர்த்தர் ஆண்டவரே, தேசத்துக்கு நீ சேமத்தை கட்டளையிட்டு தேசத்தை கடாட்சிக்கும்படியாக, தேசத்தை பாதுகாக்கும்படியாக ஜெபிக்கிறோம். எல்லாவற்றையும் உடைய பொற்கரத்தில் கொடுக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் குடும்பங்களை, பிள்ளைகளை, தனிப்பட்ட வாழ்க்கை, போகிற யாத்திரையில் எல்லாம் தூதருடைய கரங்கள் இருக்கு. சிறு பிள்ளைகளை கர்த்தர் கண்மணி போல பாதுகாத்த ஆண்டவரை, உன்னதமானவர் உடைய மலைவில் எங்கள் ஒவ்வொரு பிள்ளைகளையும் மறைத்துள்ளோம். வியாதியோடு, பலவித கஷ்டங்களோடு எப்படி இது மாறும் என்று கண்ணீரோடு ஜெபித்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக ஆண்டவருடைய உதவியின் கரம் நீட்டப்படட்டும். அது அற்புதத்தை செய்யட்டும். சிறு பிள்ளைகள் மீது உடைய கரம் நீட்டப்படட்டும். அற்புதத்தை செய்கிற கரம் நீட்டப்படட்டும். தொடர்ந்து இணைந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் பேர் பேராய் ஆசீர்வதியும். ஒவ்வொரு பிள்ளைகளோடும் கர்த்தருடைய கரம் கூட இருக்கட்டும். இங்கே ஆராதனையை நீர் ஆசீர்வதித்த கிருபைக்காக நன்றி. எல்லாவற்றையும் உடைய பொற்பாதத்தில் சமர்ப்பிக்கிறோம். மீட்பர் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன். ஆசீர்வாதம் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியமும் இன்று மற்றும் சகல பரிசுத்தவான்களோடும் நம் அனைவரோடும் நிறைவாய் தங்கியிருப்பதாக. ஆமேன். நம்ம எல்லாரும் இருக்கிற இடங்களில் முன் அல்லேலூயா சொல்லுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.